ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து கப்பீஸ் வளர்க்குறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை வச்சு ஒரு பெரிய பிளானாகவே பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து காட்ட போகிறேன் என்னென்னா, நம்மளோட கப்பீஸ், அதாவது இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்மளோட கப்பீஸ் வந்து இன்றைக்கி வாங்குறீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே வந்து செத்துடுது. அது என்ன காரணம்னு சொல்லி தெரில, நிறையா பேர் சொல்கிறாங்க. நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா பேர் வளர்க்குறவங்ககிட்ட. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்து போட்டு வளர்க்குறேன். ஆனால் அது வந்து மாலி, சரியா? ஸோ அது வந்து பலூன் மாலி. நான் வந்து ஒரு 10 ஸ்ட்ரெயின்ஸ் வெரைட்டியாக போட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டியும் போடுது. இது வரைக்கும் செத்ததும் இல்லை, சரியா, குதிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன தான் சாப்பாடு போட்டு அதை வளர்த்தாலும் மீனுக்கு வந்து அந்தளவுக்கு அறிவு இருக்காது. அதாவது இப்போ டாக், கேட்னா அதுக்கு வந்து ஒரு 6 அறிவு கிட்ட இருக்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கு தெரியும் நம்ம எப்படியாப்பட்டவங்கன்னு. ஆனால் அந்த மீனுக்கு வந்து தெரியாது. அது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம மனுஷங்க போய் கிட்ட போனால். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா லைவ் பிளான்ஸ் போட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனாலே அது வந்து உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டொபாஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் வந்து இந்த மாதிரி அவுட்டோரில் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து அவுட்டோரில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இது வந்துட்டு நாங்கள் மேக்ஸிமம் இல்லை, இங்கே யாருமே வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் வருவேனே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணி வச்சுருக்க செட்டப்பு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறையா லைவ் பிளான்ஸ் போடணும். இதான் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்ஸு. இந்த மாதிரி லைவ் பிளான்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற கப்பீஸை வந்து நம்ம காப்பாற்றுறது, அதோட குட்டியை காப்பாற்றுறது சாப்பிடாமன்று நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே வந்து நிறையா லைவ் பிளான்ஸ் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதான் வந்து முதல் விஷயம், நான் வந்து என்னோடய கப்பீஸை காப்பாற்றுறதுக்கு. மாலியுமே வந்து பார்த்திங்கன்னா குதிக்கும். என்கிட்ட வந்த மாலியை வந்து நான் கப்பீஸ் மாதிரி இல்லை நினச்சி அப்படியே விட்டுட்டு எந்த லைவ் பிளான்ஸ் போடாமல், அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி அதுவே குதிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் சொல்கிற விஷயம், லைவ் பிளான்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க, கப்பீஸ் மாலி எதாவது வளர்க்குறதா இருந்தாலும். ஆனால் ஃபைட்டருக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, சரியா? நானுமே ஃபைட்டர் வளர்க்குறேன். அது நேற்றுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீமோ கேண்டி 2-3 ஃபீமேல் மேலே வாங்கி போட்டேன், சரியா? ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி லைவ் பிளான்ஸ்லாம் தேவையில்லை. கப்பீஸ்க்கு வந்து மட்டும் தான் தேவை, அப்புறம் மாலிக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.